திமுகவின் பட்டத்திளவரசர் துணை முதலமைச்சர் ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியவர், அதை விட வலிமையானவர் என்று சொல்லலாம் நம்முடைய செந்தில் பாலாஜி. அவருடைய சொந்த ஊரான கரூருக்கு போகிறார் விஜய். போற்றுறீங்களா? நான் தப்பா செந்தில் பாலாஜி பத்தி தப்பா எதுவுமே நான் பேசலேன். அவர் செல்வாக்கு மிக்க ஒருத்தர். பாவம், நீங்களா சொல்லி சொல்லி அவர் பதவி கூட இல்லாம இருக்காரு சார். மாவட்டங்களை விட கரூர்னு நம்ம எல்லாருக்கும் தோன்றது வந்து கியூரியாசிட்டி. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங். நான் அதை தான் கன்வே பண்ண விரும்புறேன். அது வந்து பட் கரூர்னு போது வந்து எல்லாருக்குமே செந்தில் பாலாஜி. 2 வார மீட்டிங்ல நான் பார்த்தது நெரேட்டிவை விஜயால செட் பண்ண முடியல. இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. ஆனால் பேட் நியூஸ் என்னன்னா வந்து இஷ்யூஸ் 1000 இருக்குது, அதை கையில் எடுக்காமல் எழுதி கொடுக்குற ஸ்பீச்சை 10 நிமிஷம் பேசிட்டு போனால் இவர் பாலிடிக்ஸ் என் வித் 10 minutes 15 minutes. அறிக்கைகள்ன்றதே அந்த கட்சியிலேருந்து பெருசாக வர்றது ஒன்றுமே இல்லையே. இந்த வாரம் 2 ஜட்ஜ்மெண்ட் திமுக அரசுக்கு எதிராக வந்த தீர்ப்புகள். செவிலியர் நியமனத்தில் வந்து சொரண்டரிங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க மார்த்தட்டிக்கும் போது இவர் எக்ஸ்ப்ளாய்டிங்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு 4வது நாள் தான் வந்து கவர்மெண்ட் செலவில் நீ செலவெல்லாம் வைக்க முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு வச்சுட்டு போக முடியாது. ஒரு வாரத்துக்குள்ள 2 ஜட்ஜ்மெண்ட். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்ததா விஜய் கிட்ட இருந்து? கொஞ்சம் காஷியஸாக இருந்தாங்கன்னா தெரிஞ்சு, அதாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக அவர்கள் இருந்தாங்கன்னா மேபி இது இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உஷாராயிடுவாங்களோ யாரு? திமுக. விஜய் உஷார் ஆகிறதுக்குள்ள இவங்க உஷாராகணும். திமுக வந்து இப்போ நம்ம வந்து டிஎம்கே ஆங்கிள்லேருந்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் சஜஸ்ட், நம்ம நீ யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது? நான் அவ்வளோ பெரிய டேஷ் ஆனவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஆலோசனைக்காக திமுக அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நன்றி ஐயா, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் 3வது கட்ட பயணமாக நாமக்கல் கரூருக்குலாம் போறாரு. இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம அடைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு இப்போதான் விஜயம் பண்ண போறாரு. குறிப்பா கரூருக்கு போறாரு. இந்த பயணத்தை எப்படி பார்ப்பது? திமுகவின் பட்டத்திளவரசர் துணை முதலமைச்சர் ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியவர், அதை விட வலிமையானவர் என்று சொல்லலாம் நம்முடைய செந்தில் பாலாஜி. அவருடைய சொந்த ஊரான கரூருக்கு போகிறார் விஜய். போற்றுறீங்களா? நான் தப்பா செந்தில் பாலாஜி பத்தி தப்பா எதுவுமே நான் பேசலைங்க. அவர் உண்மையிலேயே திமுக இன்னைக்கு பட்டத்திளவரசர் தான். அவர் செல்வாக்கு மிக்க ஒருத்தர். பாவம், நீங்களா சொல்லி சொல்லி அவர் பதவி கூட இல்லாம இருக்காரு சார். அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். மேடையில வரும்போது அன்னைக்கு திருச்சி சிவா பேசிட்டு இருக்கும்போது மேடையில வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்த மேடையை எழுந்து நின்றது. திமுகவுக்குள்ள அவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவராக கட்சியில் சேர்ந்த இந்த 7 மாதங்களில் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவருடைய கோட்டைக்கு, சிங்கத்தோட கோட்டைக்கு போறாரு நம்முடைய விஜய். அதோட குகையிலே சிங்கத்தை சந்திக்க போறாரு. மேற்கு மண்டலத்தில் ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணி வந்து பெரிய அளவில் ஜெல் ஆகலை. விஜய் ஃபேக்டர் அங்கே அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் விஜய் வந்து தமிழ்நாட்டோட 4 மண்டலங்களில் மேற்கு, கிழக்கு, வடக்கு, மத்திய மண்டலம், அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய இதில் மேற்கு மண்டலத்தில் வெஸ்டர்ன் ஜோனில் அதிகமாக வாக்குகளை அள்ளுகிறார் என்று கருதப்படுகிறது. இன்ஃபேக்ட் பிஜேபி ஏடிஎம்கே சர்க்கிள்ஸில் பேசும்பொழுது அவங்க தேர் டீப்லி ஒரீட் பை விஜய் ஃபேக்டர். செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த அறிக்கையிலுமே இந்த அலைன்ஸால் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இங்கே விஜய் கிட்டத்தட்ட 30% மேலே நம்ம ஓட்டை எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி ஸ்டாலின்னு கொடுத்த அறிக்கையிலுமே வந்து மேற்கு மண்டலத்தில் விஜய் ஃபேக்டரால் ஏடிஎம்கே பிஜேபி பெரிய அளவில் பாதிக்கப்படுது, அது நமக்கு அட்வான்டேஜ்னு அவரும் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் சர்வேஸ் பை ஆல் த பார்ட்டிஸ், கிட்டத்தட்ட போத் த பார்ட்டிஸ்னு வச்சுக்கலாம். நம்ம விஜய் ஃபேக்டர் வந்து அங்கே ஒரு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிப்பாக அங்கே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான் அது. வந்து ட்ரெடிஷ்னலி மேற்கு மண்டலத்தில் அவர்கள் ஸ்ட்ராங். அவங்க வீக் ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்கு. செந்தில் பாலாஜி வந்த பிறகு அதில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சாங்க. பார்லிமெண்ட்டில் 40 சீட்டை ஸ்வீப் பண்ணாங்க. அது வந்து பட் ஆஃப்டர் விஜய் வந்த பிறகு வந்து இன்னமும் இவங்களுக்கு அங்கே கீழே போகிறதால அந்த டிஎம்கேக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அண்ட் மோரோவர் மற்ற மாவட்டங்களில் பேசுகிறத விட உங்களுக்கு வந்து கரூர்ன்றது வந்து எல்லாருமே வந்து மோர் தென் டிஎம்கே செந்தில் பாலாஜி தான் ஞாபகத்துக்கு வரும். டிஎம்கேவோட கோட்டைன்றதை விட
கரூர் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். இப்போ திருச்சினா நமக்கு நேரு ஞாபகம் வரும், தஞ்சாவூர்னா திமுக ஞாபகம் வரும். அவ்வளோ பெரிய இது. அந்த காலத்தில் சேலம்னா வீரபாண்டிய ஆறுமுகம் ஞாபகம் வரும். பட் மேற்கு மண்டலத்தில் அந்த மாதிரியான ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸஸ் வந்து டிஎம்கேக்கு ஃபார் ஏஜஸ் இருந்ததே கிடையாது. அதுவும் இப்போ கரூர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் கேசிபி இருந்தார், கேசி பழனிசாமி இருந்தார். பட் அவரு கூட செந்தில் பாலாஜி அளவுக்கு வந்து செல்வாக்கு கரூரை தாண்டி அவருக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அவர் கரெக்டான வார்த்தை. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு கன்ஃபைன் டு கரூர். அவர் வந்து ஒரு குறுநில மன்னர் மாதிரி கரூர் உள்ளதான் இருந்தார். இன்ஃபேக்ட் மோர் தேன் பொலிட்டிக்கல் ஒர்க் அவரோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அதுதான் அவருக்கு மெயின். அப்புறம் அவர் ஐ திங்க் ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கி இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து டெஃபினெட்லி ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர், ஒரு இம்ப்ரெசிவ் பொலிட்டிக்கல் ஃபிகர். அதாவது ஒரு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செந்தில் பாலாஜி கான்ட்ரோவர்ஷியல் அண்ட் இம்ப்ரெசிவ் பொலிட்டிக்கல் ஃபிகர். அவர் வந்து ஏதோ ஒரு திறமை சாமர்த்தியம் இருக்குது. இல்லாட்டி வந்து இப்படி வந்து டிஎம்கேக்குள்ளெல்லாம் வந்து இவ்வளோ க்ளோஸாக சீஃப் மினிஸ்டர்கிட்டே வரைக்கும் போக முடியாது. அவரை கைது செஞ்ச பிறகு 8 மாதம் அமைச்சராகவே வச்சுருந்தார். அதன் பிறகு வந்து பெயிலில் ப்ராப்ளம் இருந்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் மந்திரியான பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது வந்து வார்னிங் கொடுத்து அல்டிமேட்டம் இஷ்யூ பண்ணத பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து அந்த இடி கேஸில் 15 மாதம் சிறையில் இருந்தார். அவர் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அறியப்படுகிறார், அட்மினிஸ்ட்ரேட்டர். அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. தெர் இஸ் சம் சாம் ஆர் சம் பவர், இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு திறமை, ஒரு சக்தி, ஒரு வசீகரம் இருக்குது. அப்போ அதனால தான் வந்து இப்படி வந்து 3-4 கட்சிகள்லேருந்து வந்தாலும் இன்றைக்கி திமுகக்குள்ளே அப்படி கோல் வச்சுருதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அவர் ஏடிஎம்கேல டிடிவி தினகரங்கிட்டெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததுன்றதை விட திமுகக்குள்ளே அவர் பவர்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் ஜெயலலிதா குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இதே மாதிரி கரெக்டாக 9 ஆண்டுகளுக்கு முன்பு 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது செப்டம்பர் 27 சிறை ஜெயலலிதா குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் சிறைக்கு போய் அப்புறம் வெளியில் வந்து ஓபிஎஸ் டெப்டி சிஎம்மாக இருந்த அந்த 8 மாத காலத்தில் வந்து நான் அப்பொழுது இந்தியா டுடேயில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவரை டெல்லியில் வந்து ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்காக 9 அமைச்சர்களை அழைத்திருந்தார்கள். அப்போ அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த இன்விடேஷன்ஸை வந்து அவர் வந்து சரியாக அவருக்கு ரீச் ஆகாமல் 11th ஹவரில் நாங்கள் ரிமைண்ட் பண்ணும்போது அவர் எப்படியாவது அங்கே வரணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு 12 ஹவர்ஸில் அந்த இன்விடேஷன் அவருக்கு டிஸ்பேட்ச் பண்ணி அவர் நல்லா கவனிங்க. இப்போ ஓபிஎஸ் சிஎம் காலையில் 10 மணிக்கு இன்விடேஷனை கொடுத்து மதியம் 1 மணி ஃப்ளைட்டை ஜெயலலிதா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டெல்லிக்கு போனார். அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை ஜெயலலிதா பதவி இழந்து ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது, ஜெயலலிதாவோட மறைமுக நிர்வாகத்தில் தமிழ்நாடு இருக்கும்பொழுது அவருடைய செல்வாக்கை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி வேறு 2 அமைச்சர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்தபோது அவங்களும் வந்து அதை கடைசி நேரத்தில் தான் ப்ரொசீட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்து அவங்களால அன்றைக்கி டெல்லி ஃப்ளைட்டை பிடிக்க முடியல. 10 மணிக்கு தான் எங்களால் டிஸ்பேச் பண்ண முடியும். ஏன்னா முன்னால் கொடுத்த இன்விடேஷனை மறந்துட்டாங்க அவங்க. ஓகே, 10 மணிக்கு முதல் நாள் சாயங்காலம் இந்த டைமுக்கு 5 மணிக்கு போய் நான் ரிமைண்ட் பண்ணும்போது அவர் என்ன நான் இன்விடேஷன் இல்லைன்னு அவருடைய உதவியாளர் சொன்னார். அப்புறம் நான் அவர் எப்படியாவது ஆனால் டெல்லிக்கு வரணும்னு விரும்பினார். அப்போ மோடி கவர்மெண்ட் வந்த புதுசு வெங்கையா நாயுடு தான் அந்த ஃபங்க்ஷனை ப்ரிசைட் பண்ணார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஐஎன்பி மினிஸ்டராக இருந்தார் வெங்கையா நாயுடு. அப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவருக்கு இன்விடேஷனை கொடுத்து 11 மணிக்குள்ளே போயஸ் கார்டனை ரீச் பண்ணி ஜெயலலிதா கிட்ட பர்மிஷன் வாங்கி மதியம் 1:10 ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி போய் அவார்டு வாங்கிட்டு வந்தார். நான் உண்மையிலேயே வந்து வியந்து போயிருக்கிறேன் அவருடைய செல்வாக்கு, ஜெயலலிதா கிட்ட இந்த செல்வாக்கு பார்த்து. அதே அளவு செல்வாக்கு இன்னும் நான் சொல்லுவேன், அதை விட கூடுதல் செல்வாக்கு இன்று ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கிறது. அவரோட ஊரில் தான் இப்போ விஜய் போய் பேச போகிறாரு. இப்போ இந்த மாவட்டந்தோறும் விஜய் போகும்பொழுது அவர் முக்கியமாக எதையாவது பேசிட்டார்னா அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாட்களில் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அல்லது பதில் சொல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு இருக்கிறது. விஜய் பார்த்து திமுக உண்மையிலேயே வந்து இங்கே கலங்கி நிற்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா அவங்க வந்து கேக் வாக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மையாகவும் தான் இருந்தது. ஏன்னா அப்போசிஷன் ஷாம்பிள்ஸ் ஒரு செதறி கிடைக்கிறதில்ல. விஜய் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஹெட்டேக் வந்திருக்குது, மேசிவ் ஹெட்டேக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் அவர் பேசின அடுத்த நாளே வந்து நேரு போய் அங்கே இறங்குறாரு. இந்த பர்சன் லைக் நேரு அந்த பிராந்தியத்தில் மத்திய மண்டலத்தில் அவர் தான் அங்கே முடிசூடா மன்னன். உங்களுக்கு வந்து நேரோட மீட்டிங் கொஞ்சம் ப்ரீ பிளான்டு மீட்டிங் இருக்கட்டும், அது இவங்களோட மீட்டிங்கோட தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அது மேற்கு அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கட்டும், கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இதுக்கு அது தொடர்பே இல்லைன்னு நீங்கள் பேச முடியாது. ஏன்னா விஜயோட ப்ரோக்ராமும் இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக நல்லாவே தெரியும்.
அதனால வந்து அடுத்த நாளே திருவாரூரில் வந்து நேரு பேசுகிறாரு அப்படின்றது வந்து, அதாவது நான் இப்படி கூட சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துட்டு கூட, ஒருவேளை அது ப்ரீ பிளான்டு இதுக்கு முன்னாலே இருந்தால் கூட, கடந்த காலங்களில் திமுக வந்து இன்னும் 4 நாள் தள்ளி போடும். ஏதோ நம்ம விஜயை பார்த்து பயந்துட்டோன்னு மக்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த பெர்செப்ஷனில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது கூட இல்லை இன்னைக்கு. நெக்ஸ்ட் டேவே போய் நேரு வந்து ஆனா பேசுறது. மிகப்பெரிய கூட்டம் ஆனா இருந்தது. கூட்டங்கள் எல்லாரும் கூட்டத்தையும் பற்றி நான் பேசுவோம் நம்ம. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு வந்து விஜயோட ஃபேக்டரில் அடுத்த நாளே நேரு அவர்கள் அங்கே போய் பேசினதுக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு காரணம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. அது முன்னால தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, அதுக்கு தான் என்ன சொன்னோம், ஒருவேளை அது முன்னாலேயே திட்டமிடப்பட்டு இருந்ததுன்னா அடுத்த நாள் போய் பேச மாட்டாங்க அவங்க சாதாரணமாக. வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பயந்துட்டாங்க, ஆஸ் அ ரியாக்ஷன் ஆகிடும்னு தள்ளி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு மாவட்ட மந்திரிக்கும் வந்து அங்கே வந்து ஒரு நிர்பந்தம் இருக்குது விஜய்க்கு எதிராக. ஒரு மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் தே ஹேவ் டு ரியாக்ட். அதான் எம்பிக்கள் எல்லாம் கூட போய் தங்க சொல்லியிருக்காங்களோ. அதுதான் அதுதான் அதை வந்து திஸ் காண்ட் கோ. அதாவது மனோஜ், விஜய் ஃபேக்டர் வந்து திமுகவை ரேட்டில் பண்ணியிருக்குன்றது உண்மை. அண்ட் தே கனாட், ஆங்கிலத்தில் சொல்லலாம், தே கனாட் அஃபோர்ட் டு இக்னோர் விஜய். அது ஏன்னா நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு, எலெக்ஷன்ஸ் ஆர் ரவுண்ட் த கார்னர். அப்போ அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தே காண்ட் அஃபோர்ட் டு இக்னோர் விஜய். எப்படி பண்ணுவாங்க என்னன்றது தான் முக்கியம். அண்ட் பீங் அ ஷூடு பாலிட்டிஷியன், ரொம்ப ஒரு கூர்த்த மதியம், ஒரு ரொம்ப சூட்சமமான அரசியல் புத்தி செந்தில் பாலாஜிக்கு உண்டு. ஸோ அந்த இடத்துல இப்போ மற்ற மாவட்டங்களை விட கரூர்னோடனே நம்ம எல்லாருக்கும் தோன்றது வந்து கியூரியாசிட்டி. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு. நான் அதை தான் கன்வே பண்ண விரும்புகிறேன். அது வந்து சரியான வார்த்தை. அதாவது ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே. கரூர் இப்போ நாமக்கல்ல மேலே அவ்வளோ நமக்கு ஆர்வம் கிடையாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. பட் கரூர்னும் போது வந்து எல்லாருக்குமே செந்தில் பாலாஜி. விஜய்க்கே நாமக்கல் பற்றி என்ன பேசுறதுக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கரூருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா. இப்போ நம்ம கரூர் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து நிமிர்ந்து உட்காரோம், செந்தில் பாலாஜி ஊர் அப்படின்றது எல்லாருக்குமே சரியான வார்த்தை. கியூரியாசிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அங்கே நமக்கு வந்து பார்க்கணும் என்ன பேச போறாருன்னு. ஏன்னா வந்து மற்ற மாவட்டங்களில் வந்து பிராந்திய விஷயங்களையும் திமுகவோட பொதுவான விஷயங்களையும் பேசிடலாம். பட் வேரஸ் இன் கரூர் வந்து நிறைய இஷ்யூ, அந்த மாவட்டம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அது எல்லா மாவட்டத்திலும் இருக்க மாதிரி அது இருக்கும். சாயப்பட்டற கழிவு, நொயலாறு பிரச்சனை, அப்புறம் அமராவதி ஆறு பிரச்சனை, அப்புறம் ட்ரம்ப்போட இந்த இதால் வந்து வரி விதிப்பால் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து கரூர் ஒன்றாவது. ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் அந்த டெக்ஸ்டைல்ஸ் அங்கே நிறையாவே இருக்குது. இதெல்லாம் ஜென்ரிக் இன் நேச்சர். இதை தாண்டி வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கு ஏற்பட்ட தேசிய அளவிலான தலைகுனிவு. இடி கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சது. இதே செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் 14, 15, 16 பேசினது. அதுக்கு பிறகு அவருக்கு க்ளீன் சர்டிஃபிகேட் கொடுத்தது. செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு 2000 அக்யூஸ்டை வந்து சார்ஜ் ஷீட்டில் சேர்த்தது. அதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவனே அக்யூஸ்டாக மாற்றின ஒரு வினோதம் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணிச்சு. சுதந்திர இந்திய வரலாறுலேயே இவ்வளோ ஒரு மோசமான சார்ஜ் ஷீட்டு கிடையாது. ட்ரையலை வந்து நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங். ஸோ இவ்வளோ விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சு பேசும்போது செந்தில் பாலாஜி ஆஸ் அ பாலிட்டிஷியன், அது வந்து திமுக மீதான எதிர்கட்சிகள் திமுக மீது தொடர்ந்து இடையறாமல் அம்புகளை எய்வதற்கு செந்தில் பாலாஜி விஷயம் வந்து ஒரு வற்றாத ஒரு விஷயமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். செந்தில் பாலாஜி இஸ் அ ஃபெர்டைல் கேரக்டர் பொலிட்டிக்கலாக அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும். அதை எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசுனதெல்லாம் விஜய்க்கு புரிஞ்சு பேசுவாரா புரியாமல் பேசுவாரான்றது நமக்கு தெரியாது. எடுத்தாருன்னா அவரால் வந்து மற்ற மாவட்டங்களை விட திமுகவை வந்து பின் டவுன் பண்ணுறதுக்கு, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபரை நீங்கள் பாதுகாத்தது ஏன், உங்களாலேயே குற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறீர்கள், இன்னமும் ஏன் பாதுகாக்கிறீர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர். ஏன்னா ஃபோக்கஸ்டு அட்டாக் ஆன் செந்தில் பாலாஜின்றது திமுகவை வந்து கோபப்படுத்தும் நிச்சயமாக. ஓகே. அதனால் அவர் இதில் எவ்வளோ தூரம் பேச போகிறார், என்ன இதோட பொலிட்டிக்கல் நுவான்சஸ் அவரோட ஸ்பீச் ரைட்டர்ஸ்க்கு தெரியுமா, இல்லை விஜய்க்கு தான் இதெல்லாம் புரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு சில நேரங்களில் ஸ்கோர் பண்ணுறாரு, சில நேரங்களில் கோட்டை விட்டுறாரு. அவர் இது 3வது வாரம் வராரு. அவர் வாரம் ஒரு தடவை வந்துட்டு 7 நாள் ரெஸ்ட்டு. அவர் பேசாட்டியும் கட்சிக்காரன் பேசணும், கட்சிக்காரனும் பேசலன்னா இது ஒரு 4 வாரம் பேசுகிறாங்களா சார்? இல்லை 4 வாரம் 5 வாரத்துக்கு பிறகு இதோட இம்பேக்ட் வந்து குறைய ஆரம்பிக்குமோன்னு எனக்கு தோணுது. திமுக வந்து விஜயை நீடில் பண்ணாமல், அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, நோன்றதுவாங்கல்ல, அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதா விஜயகாந்த்லாம் பண்ண மாதிரி அப்படியே விட்டாங்கன்னா டிஎம்கே கேன் ஸ்கிராப் த்ரூன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அமைச்சர்களுக்கெல்லாம் கேக் ஆர்டர் போட்டதா இல்லை. ஆனால் அவங்க இயற்கை வந்து அவங்களோட டிஎன்ஏ வந்து அவங்க அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க திமுகவோட நேச்சரே அதுவும். எல்லாமே பேசிட்டாங்க, எல்லாம் பேசிட்டு சொல்லி பேசக்கூடாதுன்னு பேசிடுவாங்க. அவங்க டிஎம்கேவோட டிஎன்ஏ வந்து நீங்கள் வந்து பூட்டு போட்டு சாவி ஸ்டாலின் கையில் இருந்தாலும் அவங்க எப்படியாவது பேசிடுவாங்க. அதை கண்டிப்பாக பேசிடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க
விஜயோட இந்த 2 வார கூட்டங்களை பார்க்கும்போது மனோஜ், லாங் டேர்மாக விஜயால சஸ்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு சீரியஸ் டவுட் இருக்குது. ஓகே. இட்ஸ் அ 24 hours 365 days ஜாப். உங்களுக்கு வந்து திமுக வந்து இப்போ நம்ம வந்து டிஎம்கே ஆங்கிள்லேருந்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் சஜஸ்ட், நம்ம நீ யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, நான் அவ்வளோ பெரிய டேஷான்வாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஆலோசனைக்காக திமுக அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நன்றி ஐயா, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான், கவுத்துறாதீங்கன்னு. ஒரு 75 வருஷம் கட்சி நடத்துகிறாங்க, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, வழிபோக்கன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 வாரம் கூட்டத்தை பார்க்கும்போது மனோஜ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரெசிலியன்ஸ் எப்படி கட்சிக்கு எப்படி வரப்போகுது தாவக்காக்கு, இட்ஸ் நாட் விஜய் அல்லு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நாகப்பட்டினத்தில் அவர் பேசிட்டு போகிறார், நிறையா இஷ்யூஸை அவர் பேசுகிறாரு. ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கலாம், பட் அது எல்லாத்தையுமே ஃபேக்சுவல் எரர்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் ஜென்யூன் இஷ்யூஸ். இதோட அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தணும்ல, அதை யார் பண்ணுவானா, கட்சிக்காரன் தான் நகர்த்தும். கரெக்ட். கட்சிக்காரன் ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இவர் எத்தனை கூட்டத்தில் எங்கே பேசிட்டு போனாலும் அது அப்படியே காற்றுல போயிடும். இப்போ முதல் வாரம் நீங்கள் திருச்சியை பேசுனீங்க, மணல் திருட்ட பேசுனீங்க, கிட்னி திருட்ட பேசுனீங்க. அடுத்த வாரம் நாகப்பட்டினத்தில் பேசுனீங்க, கிட்னி திருட்டு மறைஞ்சு போச்சு. இப்போ நாகப்பட்டினத்தில் பிரச்சனையை பேசுனது, இப்போ நாளைக்கு கரூரில் ஏதாவது செந்தில் பாலாஜி ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் வந்து அதில் ஏதாவது மோதல் வந்துன்னா நாகப்பட்டினம் கீழே போடும். ஓகே. இப்போ கரூரில் வந்து மற்ற இடங்கள்லையாவது வந்து ஏரியா வைஸ் இருக்க ப்ராப்ளம். கரூர் வந்து பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அங்கே வந்து செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டரை வந்து நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருப்பது என்பது வந்து உங்களோட நம்பகத்தன்மையும் நீங்கள் இது வரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் எதிராக போகுது அப்படின்ற மாதிரி அதை பொலிட்டிக்கலாக அவர் டேர்ன் ஓவர் பண்ணாருன்னா பெரிய இஷ்யூ. ஆனால் அது அவரால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது கீப்பப் ஆகும். அதை பண்ணுறாருனாலும் அதை கீழே இருக்கவன் மெயின்டைன் பண்ணணும். அவன் பண்ணலன்னா அது ஒரு நாள் கூத்து. ஞாயிற்றுக்கிழமை பூரா மீடியா விவாதிக்கும், திங்கக்கிழமை அடுத்த இஷ்யூக்கு போயிடுவாங்க, அடுத்த வாரம் அவர் வேற ஊருக்கு போனார்னா இது மறைஞ்சும். ஸோ இது வந்து டிஎம்கேக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன் தான். ஏன்னா விஜய் எவ்வளோ பேசினாலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை. நெரேட்டிவை செட் பண்ண விஜயால முடியலன்றதான் இப்போ இருக்க விஷயம். 2 வார மீட்டிங்கில் நான் பார்த்தது நெரேட்டிவை விஜயால செட் பண்ண முடியல. இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. ஆனால் பேட் நியூஸ் என்னென்னா வந்து கவர்மெண்ட் இஸ் பிகமிங் அன்பாப்புலர் டே பை டே. 2வது வந்து டிஎம்கேவோட டிஎன்ஏல இருக்கிறது, தலைமையிலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கண்டுக்காமல் போங்க, இக்னோர் பண்ணுங்கனாலும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வளருவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல, 20-25 வருஷமா லட்சோ ராமசாமி மறைந்த நம்முடைய துக்ளக் சோ சொன்ன மாதிரி திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். அது when they are in power, யாராவது திமுக எடுத்து பேசுகிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இக்னோர் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அடிப்பாங்க போய். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவன் வளருவான். அந்த தப்ப இந்த தடவை அவங்க ஐ திங்க் ஸ்டாலின் அதை பண்ண விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி திருச்சியில் அதை பெருசாக பண்ணாமல் இருந்தாங்க, பட் நாகப்பட்டினத்தில் ப்ரோவோக் ஆயிட்டாங்க. நாகப்பட்டினத்தில் ப்ரோவோக் ஆனது நண்பர் ஷானவாஸ் அவர்களுடைய பேட்டியெல்லாம் கூட நான் பார்த்தேன். நான் பர்சனலாக நான் ஒன்றும் அவருக்கு எதிராக எதுவுமே பேசல. இன்ஃபேக்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நான் என் நண்பர் தான், நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டீங்க. தட் இஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். தனிப்பட்ட முறையில் நான் ஷானவாஸ் மேலே எனக்கு என்ன வருத்தம், என் நண்பன், என் அன்பு தம்பி எம்எல்ஏ ஆனது மகிழ்ச்சி, எம்பி ஆகணும் தான் எனக்கு ஆசை. ஷானவாஸ் எம்பி ஆகணும், எம்பி ஆன பிறகு ஷானவாஸை நான் வச்சு வறுத்தெடுக்கணும், எனக்கு அதான் ஆசை. அதனால் வந்து ஷானவாஸ் மேலே பர்சனலாக எனக்கு என்ன கோபம், ஒரு கோபமும் கிடையாது. பட் திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு, திமுக செய்யக்கூடிய பாவங்களுக்கு விசிகா வந்து சிலுவை சுமக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி என் நண்பன் ஷானவாஸுக்கு, திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் ஏன் சிலுவை சுமக்கிறீர்கள்? இது திமுக வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஸ்மார்ட்டாக செய்கிறோமோ, அவங்களுக்கு மற்ற 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு ஷானவாஸ் அவங்க இறக்குறாங்க. எனவே அது வேற விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாவட்டங்களில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நம்ம மற்ற 2 மாவட்டங்கள், 2 வாரம் போனதுக்கு 4 மாவட்டங்கள், திருச்சி அண்டு அரியலூர், நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர். இது வந்து இந்த மாவட்டம் கரூர் வெரி இம்பார்ட்டன்ட் செந்தில் பாலாஜி ஃபேக்டரால், பிகாஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதை எந்த அளவுக்கு அவரால் வந்து அந்த ஹீட்டை சஸ்டைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சஸ்டைன் பண்ணாருன்னா தட் வில் பி லவ்லி ஒன். ஆனால் அது அவருக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படியே பண்ணிட்டு போனாரும். அன்றைக்கி 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறாரு. அன்றைக்கி அவர் மேடையில் பஸ்ஸில் நின்று என்ன பேசினாரு, நானே 3 நிமிஷம் பேசுகிறேன், அதை ஏன்டா கெடுக்குறீங்கன்றாரு. இவ்வளோ கட்டுப்பாடு எனக்கு விதிக்கிறீங்களா, நான் பேசுறதே 3 நிமிஷம், அது பொறுக்கலையா அவங்களுக்குன்றாரு. அதுலேருந்து என்ன தெரியுது, டிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே விட்டுடுச்சுன்னா ஃபார் ஹிம் டு கெட் ஃபேட் அவே, அப்படியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 24 hours 365 days ஜாப் பண்ணுவோம். வாரம் ஒரு நாள் வர வேலை. எலெக்ஷன் தூரமாகவும் இல்லை, எலெக்ஷன் வேறு நெருங்குது. சரி, நான் கேட்குறேன், எலெக்ஷனோட முடிஞ்சிருமா வேலை, உங்கள் வேலை? அப்புறம் எலெக்ஷனோட பாலிடிக்ஸ் முடிஞ்சிருமா? தோக்குறோம் ஜெயிக்கணும் அது 2வதுங்க, ரங்கராட்டினங்க, மேலே இருக்கும் கீழே வருவோம், கீழே இருக்கும் மேலே போவோம். இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கட்டுமே இருக்கட்டும், என்ன மற்ற கட்சியில் அழிஞ்சிடுமா? அழியாது.
அல்ல திமுக தோத்துனா என்ன திமுக அழியுமா? அழியாது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இட்ஸ் 24 hours 365 days ஜாப் அது. நான் தான் அடிக்கடி சொல்லலை, இவ்வளோ பேசுகிற விஜய் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தோல்விகள் அவங்க நின்று இருக்காங்க. முதல்ல உங்கள் கட்சி ஆஃபீஸை சிட்டிக்கு நடுப்புறவங்களால் வைக்க முடியல. அதுதானே வந்து ரிவால்விங் ஃபேக்டராக இருக்கும். வந்து ஒரு நம்ம பேசியிருக்கோம், ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாடகை எடுத்து ஒரு பங்களா வாடகை எடுத்து உன்னால் நடத்த முடியாது ஒரு கட்சி ஆஃபீஸை. அது கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குபூர்வமாக வைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒதுங்கி ஒதுங்கி தானே அங்கே போகிறீங்க. நீங்கள் மக்களோட மக்களாக இருக்க வேண்டியவங்க, நீங்கள் ஏன் வந்து ஒதுங்கி போகிறீங்க? நீங்கள் அப்போ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது எலெக்ஷனோட வந்துட்டு எலெக்ஷனோட போகிறது கிடையாது. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, 8 மாதம் கிடக்குது எலெக்ஷனு. இப்போ என்ன உங்களுக்கு வந்து அப்போ இந்த பிரச்சாரத்தை தவிர வேற என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றுமே கிடையாதா? ஒரு போராட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு ரயில் மறியல், ஒரு சாலை மறியல், ஒரு கருத்தரங்கத்தில் பேசுறது, மாணவர்கள் மத்தியில் போய் பேசுறது, இந்த மாதிரி 1000 பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல. அதை தான் நான் சொன்னேன், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியை இல்லை அது முழுக்க முழுக்க அந்த கட்சியை விஜயை மையப்படுத்தியே. அப்போ அது எவ்வளோ நாளைக்கு ஓடும்? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு கட்சியை ரன் பண்ணுவீங்க சொல்லுங்க? நீங்கள் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லாமல் வேற யாருமே முகமாவே இல்லையே. இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குங்க. நீங்கள் வந்து வெறுமனே வந்து நீ வந்து திமுகவை குறை சொல்கிறது மட்டுமே வந்து கிடையாது உங்களுக்கு வந்து. அஃப்கோர்ஸ் அது மெயின். கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் வரப்போது, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் இன்னைக்கு மெயின் இஷ்யூ. அதனால் அதை தாண்டி நம்ம அதை ஏன் மோடியை திட்டலாம் நான் கேட்க மாட்டேன், அது அவரோட உரிமை, யாரை திட்டணும்னு. பட் இஷ்யூஸ் 1000 இருக்குது. அதை கையில் எடுக்காமல் எழுதி கொடுக்குற ஸ்பீச்சை 10 நிமிஷம் பேசிட்டு போனால் யுவர் பாலிடிக்ஸ் எண்ட் வித் 10 minutes 15 minutes. அறிக்கைகள்ன்றதே அந்த கட்சியிலேருந்து பெருசாக வர்றது ஒன்றுமே இல்லையா? ரியாக்ஷன் டு ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கு அவங்களுக்கு? இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது மாநிலத்தில். இப்போ நம்ம சொன்னல, இப்போ டிஜிபி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, அது பல பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஒரு சூப்பரான செய்தி 2 நாள் முன்னாடி கொடுத்தது. கருணாநிதி சிலை வந்து எதுக்கு எப்படி நீங்கள் வைக்கலாம் வள்ளியூர்லன்னு. இந்த வாரம் 2 ஜட்ஜ்மெண்ட் திமுக அரசுக்கு எதிராக வந்த தீர்ப்புகள். செவிலியர் நியமனத்தில் வந்து சொரண்டரிங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க மார்த்தட்டிக்கும் போது சொரண்டரிங்க. நீங்கள் ஒரு கன்ஃபார்ம்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 55,000 சேலரினா, அதே வேலை செய்கிற ஒரு டெம்பரவரி நர்ஸுக்கு வந்து 18,000ன்றது வந்து சுரண்டல். பணம் இல்லைன்னா இலவசங்களை அள்ளி வீசுறீங்களே, அதுக்கு பணம் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின் அது. யுவர் எக்ஸ்ப்ளாய்டிங்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு 4வது நாள் தான் வந்து கவர்மெண்ட் செலவில் நீ செலவெல்லாம் வைக்க முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு வச்சுட்டு போக முடியாதுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள 2 ஜட்ஜ்மெண்ட். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்ததா விஜய்கிட்ட இருந்து? இல்லை இது தெரியுமா அந்த கட்சியில் யாருக்கு? அதில் விஜய்க்கு தான் தெரியுமா? அப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக லாங் டேர்ம் கேமாக இவங்களால் ஆட முடியாதுன்றதுக்கான உதாரணங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் டிஎம்கே வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, அதாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக அவர்கள் இருந்தாங்கன்னா தே கேன் சக்ஸஸ்ஃபுல்லி ஹேண்டில் விஜய்னு தோணுது எனக்கு. அவசரப்பட்டுட்டாங்கன்னா, பங்கிள் பண்ணிட்டாங்கன்னா டேமேஜ் அவங்களுக்கு தான் அதிகம். ஓகே, என்னோட இது புத்தி சொல்கிறதா நினைக்காதீங்க, அதெல்லாம் என் வேலை இல்லை. பட் ஒரு அப்சர்வராக பார்க்கும்போது வந்து அன்பைஸ்டாக வந்து மேபி இது இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உஷாராயிடுவாங்களோ யாரு? திமுக. விஜய் உஷாராகிறதுக்குள்ள இவங்க உஷாராகணும். ஓகே, சரி 2 விஷயம் மனோஜ். ஒன்று, இவங்க வந்து தவறுகளை திருத்திக்கணும். ஆங்கிலத்தில் சொன்னால் தே ஹேவ் டு புல் அப் தர் சாக்ஸ். நிறைய தவறுகள் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். விஜய் ஃபேக்டர் வந்து இன்றைக்கி எல்லா எதிர்கட்சியுமே வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கும்போது, மீடியா 90% மேலே திமுக காலடியில் உட்காந்துருக்கும் போது, மிகப்பெரிய ஆபத்து திமுக அரசுக்கு என்னென்னா, குறைகள் குற்றங்கள் உங்கள் பார்வைக்கு வரதே இல்லை. தேனும் பாலும் ஓடுது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எந்த கவர்மெண்ட்லேயும் தேனும் பாலும் ஓடாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தான். அப்போ யாராவது வந்து இடிச்சு உரைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் வளர்க்கணும். கொஞ்சமாவது நீங்கள் கலைஞர் அதை பண்ணுவார் அந்த காலத்தில். அது வந்து ஒரு சுயநலம் சார்ந்தது, உங்கள் குறைகளை தீர்த்துக்கிறதுக்கு உதவும். ஏன்னா ராமராஜ்யன்றது எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் உட்டோப்பியா. ராமராஜ்யன்றது உட்டோப்பியா. எங்கேயுமே தேனும் பாலும் ஓடாது. கவர்மெண்ட்னா ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். கவர்மெண்ட் வேலையாக தான் அதுதான். அது மக்களோட எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஹியூஜ் பாப்புலேஷனு. நமக்கு வந்து யார் கவர்மெண்ட் வந்தாலும் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்படி இருக்கும்போது வந்து ரோபஸ்ட் அப்போசிஷன் இருக்கணும். நம்ம ஏன் விரும்புகிறோன்னா இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. இன்றைக்கி அது இல்லை. தமிழ்நாட்டோட சாபக்கேடு வலிமையான எதிர்கட்சி இல்லாதது தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இன்ஃபேக்ட் த பிகெஸ்ட் டேஞ்சர் ஃபார் டெமோக்ரஸியை வந்து வலிமையான எதிர்கட்சி இல்லாது தான். ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வலிமையான எதிர்கட்சி தேவை. ஆக்சுவலி நம்பர்ஸ் இருந்தும் வலிமையா இல்லை. அதுதான் கொடுமை. ஒரு உறுப்பினர் வச்சு இந்த பரிதியில் வழுதி 91-96 அசம்பிளி ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு 2, அதில் 1 பிஜே மதிமுகவுக்கு போயிடுச்சு. செல்வராஜ் வைக்கு பரிதி மட்டும் இங்கே தங்கினார். அந்த பீரியடில் அவங்க பண்ணதை கூட இவங்களால் இன்றைக்கி இவ்வளோ 66 வச்சுருந்தும் பண்ண முடியல. அப்போ விஜய் மாதிரி புது கேரக்டர்ஸ் உள்ளே வராங்கன்னா
மக்கள் ஏன் இவ்வளவு கூடுறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம்ன்றது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. அரசின் மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. அது ம். கொலவெறியா இல்லாம இருக்கலாம். பட் ஒரு அதிருப்தி இருக்குது. வாழ்க்கையில ஒரு ஒரு கோபம் இருக்குது ஆட்சியாளர். யார் இருந்தாலும் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் அந்த கூட்டத்தோட வெளிப்பாடு. அப்ப குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு பிராந்தியம் சார்ந்த குறைகள், ஓவரால் ப்ராப்ளம்ஸ். இது 2யும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ம். 2வது வந்து நீங்க வந்து கொஞ்சம் காஷியஸா ஹேண்டில் பண்ணணும் விஜய வந்து. ம். இது 2யும் கோட்டை விட்டுட்டு அவங்க வந்து இத வந்து ஒரு எப்படி சொல்றது? விஜய் அட்டாக்க கையில எடுத்தாங்கன்னா வந்து லாஸ் டிஎம்கேக்கு தான். ஏதாவது ஒரு ரூபத்துல எந்த கவர்மெண்ட்டுமே 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது அதிருப்தி இருக்கும். இருந்தே ம். தீரும். அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? இப்ப விஜய் இல்லன்னா உங்களுக்கு இருந்த அந்த கேக் வாக் இப்ப இல்ல. பெர்செப்ஷன் வைஸ். எனக்கு தெரிஞ்சு திஸ் குட். நீங்க உங்கள நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு இது உதவ போகுது. மாறா இத நீங்க வந்து பர்சனலைஸ்டா எடுத்துட்டு போனீங்கன்னா லாஸ் அவங்களுக்கு தான், டிஎம்கேக்கு தான். ஓகே. அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனா நிறைய பேர் இந்த ஆன்லைன்ல பேசக்கூடிய திமுக ஆட்கள்லாம் ஆ, செந்தில் பாலாஜி கிட்ட விஜயனுடைய அந்த ஜம்மம்லாம் பலிக்காது. மற்ற இடங்கள்ல ஈஸியா வந்துட்டாரு. ஆனா கரூருக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டோன்ல சொல்றாங்க. இல்ல எனக்கு அது செந்தில் பாலாஜி புரியல. தானே என்ன எனக்கு நம்பிக்கையா இல்ல? இல்ல இது செந்தில் என்ன பண்ணுவாங்க? அவர கூட்டத்த கூட்ட விடாம தடுத்துருவாங்களா? அவர் கூட்டமே கூட வேணாங்க. மத்த 4 இடத்துல கூட்டுன கூட்டம் அங்க கூடாமலே கூட இருக்கட்டும். ம். அவர் இஷ்யூஸ பேசிட்டாருன்னா, அது கரூர்லயும் எதிரொலிக்கும், கரூருக்கு தவறையும் எதிரொலிக்கும். தமிழ்நாடு ம். வந்து கரூர் கிடையாது. கரூர்ல வேணா செந்தில் பாலாஜிக்கு செல்வாக்கு வந்து நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கலாம். தமிழ்நாடு பூரா நீங்க அப்படி கரூருக்குள்ளேயே கூட அவர் செல்வாக்கு மிக்கவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல. பட் ஒரு எலெக்ஷன்ல ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு கிழக்குல வந்து பட்டி ஃபார்முலா வச்சு அவர் ஜெயிச்ச மாதிரி ஜெனரல் எலெக்ஷன்ல பட்டி ஃபார்முலாவை செந்தில் பாலாஜியால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ம். ஸ்டேட் பூரா எல்லாரும் பரவி கிடப்பாங்க. தனிப்பட்ட செந்தில் பாலாஜியோட சாமர்த்தியம் சம்பந்தப்பட்டதல்ல விஜய் ஃபேக்டரை ஹேண்டில் பண்றதுன்றது. நாளைக்கு ஒரு நாள் கூட்டத்துல கூட்டம் வரலாம், வராம போலாம், அது அல்ல இஷ்யூ. ஓவராலா ம். விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அதுதானே பிரச்சனை. இது வெறும் செந்தில் பாலாஜி சென்ட்ரிக்கா இது? ம். அப்படி பார்த்தா வந்து அவர் 5 கட்சி மாறி வந்தவர், 76 வருஷ கட்சி, 5 கட்சி மாறி வந்த ஒரு செந்தில் பாலாஜி நம்பி இருக்கிறது அவலமா இல்லையா திமுகல இருக்கவங்களுக்கு? திமுக ஹை கமாண்ட் அதை லைக் பண்ணுமா நான் கேட்குறேன். ஒரு செந்தில் பாலாஜியால விஜய் ஹேண்டில் பண்ணிட முடியுமா? என்ன பண்ண முடியும் அவரால் நான் கேட்குறேன். நாளைக்கு கூட்டம் கூடாம தடுத்துருவீங்களா? அல்லது கூட்டமே கூடுதுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல 10 நிமிஷம் பேசிட்டு போக போறாரு. கிரவுண்ட்ல நாளைக்கு எலெக்ஷன்ல வரும்போது அவர் கேண்டிடேட் ஒருத்தன் வருவான்ல அங்க. ம். அங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட வருவான்ல, பெண்கள் ஓட்டு போட வருவாங்கல்ல, எல்லாரையும் தடுத்துருவீங்களா? இல்ல எல்லாரையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவீங்களா? செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பருப்பு வேகாதுன்றதெல்லாம் தவறான பார்வை. ம். ஓவராலா திமுக கிட்ட ஒரு பருப்பு வேகாதுன்னு வேணா நீ சொல்லு. அதுவே உன் வாயில இருந்து வர மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கே தெரியுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரியுது. டர்புலன்ஸ் இருக்குங்க உங்க கவர்மெண்ட்டுக்கு. ம். உங்க கவர்மெண்ட்டுக்கு, டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு விஜய் ஃபேக்டரால ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதான் முக்கியம். இது வந்து ம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், 5 இயர்ஸ் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நீங்க ரூல் பண்ணிட்டு மக்கள் கிட்ட போகும்போது there'll be huge anti incumbency. அது கண்டிப்பா ம். இருந்தே தரும். நீங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் கடந்த 54 வருஷத்துல வந்ததே கிடையாது. ம். அதனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நம்ம சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். புல் அப் யுவர் சாக்ஸ், யூஸ் யுவர் பிரெயின், அவ்வளவுதான். நீங்க வந்து உங்க குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கலா விஜய்க்கு எதிராக எவ்வளவு பேரை சேர்த்துக்க முடியுமோ கூட சேர்த்துக்கோங்க. அது 2 ம். இருந்தனா தான் நீங்க சமாளிக்க முடியுமே இல்லாமல் பர்சனலா போய் விஜய் அட்டாக் பண்றதாலேயோ, கேரக்டர் அசாசினேட் பண்றதாலேயோ அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா அப்படிலாம் விஜய் பண்ணீங்கன்னா பேசுனப்ப வளருவாரு. நிறைய ஃபேக்ட் செக் யூனிட்ல இருந்து அதை ஃபேக்ட் செக் பண்றாங்க. நிறைய பேர் அந்த விஷயங்கள் குறித்து பேட்டிகள் வருது. இல்ல, ஒரு விவர பயங்கர பிழைகள் ரியாக்ஷன் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், விவர பிழைகள் வந்து ஒரு ஆரம்பகால அரசியல்வாதிக்கு இயல்பானதுங்க. அதை தவிர்க்கணுன்றதை நான் ஒத்துக்கிறேங்க. அது அது அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லைங்க. நான் அதை நியாயப்படுத்தல. பட் ஒரு ஒரு யங் பாலிட்டிஷியன், ஃப்ரெஷ் பாலிட்டிஷியன், நேற்று வரைக்கும் சினிமால இருந்து வந்த ஒரு ஒரு பாலிட்டிஷியன், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க ஒரு அரசியல் தலைவருக்கு விவர பிழைகள் வந்து தவிர்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் வரும் நாட்களில் அவர் அதை சரி பண்ணணும். அது ஒன்று மட்டுமே வச்சு விஜய் ஃபேக்டரை ஹேண்டில் பண்ணாதீங்கன்ற நான். அது லார்ஜர் பிக்சரை பாருங்கன்றான். லார்ஜர் பிக்சர் வந்து தமிழ்நாட்டோட கரப்ஷனு, ஃபேமிலி பாலிடிக்ஸு, ஓவராலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் நமக்கு மெயின். இந்த இஷ்யூஸில் வந்து ஐ திங்க் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா அது ஏற்புடையது அல்ல. பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் வந்து பெரிய இஷ்யூஸை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல டீல் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் வேறன்றீங்க. ஆமா, டீல் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம். விஜயை வந்து நீங்க ஃபேக்சுவல் எரர்ஸை வச்செல்லாம் டீல் பண்றதோ, அல்லது வந்து உங்க பெய்டு மவுத்ஸை வச்சு டீல் பண்றதோ, உங்க ஃபேக்ட் செக் யூனிட்டை வச்சு எல்லாம் டீல் பண்றதோ அபத்தமானது. ஃபேக்ட் செக் யூனிட்டோட வேலிடிட்டி என்னங்க? ஃபேக்ட் செக் யூனிட் முதல்ல ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. அதை இழுத்து மூடி இருக்கணும். ஆஃப்டர் பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் போட்ட பிஐபி ஃபேக்ட் செக் யூனிட்டோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை பாம்பே ஹைகோர்ட் ஸ்டக் டவுன் பண்ணிருச்சு. அதை காரணமாக வச்சு தான் தமிழ்நாட்டில் போட்ட இந்த பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தள்ளி போச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியல.
the very existence of fact check unit வந்து illegal and unconstitutional as per the Bombay High Court judgment. இங்க யாருமே அதை சேலஞ்ச் பண்ணல. ஒரு கவர்மெண்ட்டை ஃபேக்ட் செக் யூனிட் நடத்த முடியாதுங்க. தட்ஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. சுய மரியாதை உள்ள எந்த ஒரு பத்திரிகையாளனும் வந்து ஃபேக்ட் செக் யூனிட் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஹிந்துல வந்த செகண்ட் எடிட்டோரியல் நான் சொல்றேன், பார்த்துருப்பீங்க நீங்க வந்து. ஃபேக்ட் செக் யூனிட்டை கொண்டு நம்ம அதை பத்தி பேசணும். ஃபேக்ட் செக் யூனிட்டை கொண்டு வந்து இதில் நீங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து பேசவே கூடாது என்ன கேட்டிங்கன்னா. தேர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். திமுக சொல்லட்டும். திமுகலேருந்து இருக்கக்கூடிய திராவிடர் முன்னேற்ற கழகத்தோட அவங்களோட அஃபிஷியல் விங்லேருந்து அவங்க ஐடி விங்கோ எதோ வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணட்டும். டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் பேசட்டும். அதனால் மனோஜ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் இது விஜயோட ஃபேக்சுவல் எரர்ஸ் விவரப்பிழைகளை மட்டும் வச்சு விஜய் ஃபேக்டரை டீல் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணணும்னு திமுக நினைக்காது, எனக்கு தெரியும். தே நோ த சீரியஸ்னஸ். இது ஒரு அற்ப திருப்தி. சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளே சொரிஞ்சுக்கிறது, மட்டம் தட்டுறது சொரிஞ்சுக்கிறதுன்னு. லார்ஜர் பிக்சரை பாருங்க நீங்க. ஈஸ் அ சேலஞ்சர், ஈஸ் அ ஹெட் ஏக்ன்றதை தாண்டி நவ் இஸ் பிகமிங் அ சேலஞ்சர். உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அவர் என்ன இஷ்யூஸ், ஏங்க அவ்வளோ கூட்டம் வருது? ஒரு அரசியல்வாதி அதை தாங்க பார்ப்பான். அவன் 4 ஃபேக்ட்ஸை தப்பாக பேசுறதை பார்க்க மாட்டான். ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? எல்லா இடத்துக்கும் அவ்வளோ கூட்டம் வருது. இன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு எடப்பாடிக்கு வரதும் காசு கொடுத்து வர கூட்டம், ஸ்டாலினுக்கு வரதும் காசு கொடுத்து வர கூட்டம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 40-50 லட்சம் செலவு பண்ணுறான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அதை விட கூட ஸ்டாலினுக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்க 40-50 லட்சம்னா இவங்க 50 லட்சத்துக்கு மேலே திமுகவில் செலவு பண்ணுறாங்க. இல்லாட்டி கூட்டம் வராது, இது சத்தியம், இது எல்லாருக்கும் தெரியும். விஜய் ஃபேக்டர் என்ன அவங்களுக்கு? விஜய்க்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் தான் அது. மேபி சில பேக்கெட்ஸ் வாட் எவர் இட் இஸ் நாளைக்கு அவரோட இந்த ஃபேக்ட் இதே ட்ரெண்ட் அங்கேயும் வரலாம். நான் மறுக்கல உங்களுக்கு. இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து தன்னெழுச்சியாக வர கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அந்த கூட்டத்தை வந்து ஹியூமிலியேட் பண்ணாத, மக்களை வந்து இழிவுபடுத்தாது. 40 லட்சம் கொடுத்து எடப்பாடி கூட்டுறாரு, 50 லட்சம் கொடுத்து ஸ்டாலின் கூட்டுறாருன்னா அப்போ கூட நான் மக்களை இழிவுபடுத்தலைங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ரூரல் பாவர்ட்டி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஃபிகர் கொடுத்து 11% நாங்கள் வளர்ந்துட்டோம், 12% வளர்ந்துட்டோம்னு சொல்கிறீங்களா? கிரவுண்ட் என்ன? வெறும் இந்த ஃபிகரை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஜிடிபி வளரும். நம்பர்ஸை வச்சு நீங்கள் தமிழ்நாடு வந்து நம்பர் 1லாம் கதை அளக்க முடியாதுங்க. முதலமைச்சரும் திமுக காரங்களும் அதான் செய்கிறாங்க. என் குஜராத்தோட ஃபிகர்ஸை வச்சு குஜராத் டெவலப்டு ஸ்டேட்னா ஒத்துப்பீங்களா? அந்த கதை தான் இங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, நான் மறுக்கல. இந்த நம்பர்ஸ் தான் அளவுகோல்னா 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிறானே, அந்த ரூரல் பாவர்ட்டியை பற்றி என்ன பேசுகிறீங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்தா கூட்டத்தை கூட்டுறாங்க. 300 ரூபாய் கொடுத்தா 3 மணி நேரம் வந்து நிற்கிறான்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் பாவர்ட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன? இதையும் நம்ம பேசணும். இப்போ இந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் வரும்போது காசு கொடுக்காம ஒரு கூட்டம் வருதுன்னா அது வந்து அரசுக்கு எதிரான உணர்வின் வெளிப்பாடு. அது ஆட்சியாளர்கள் புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. விஜயை போய் நோண்டுறதுலையும் விஜய் வந்து இந்த தப்பு பண்ணிட்டாரு, அங்கே பண்ணிட்டாரு, அங்கே கட்டடம் கட்டலை, நாங்கள் கட்டடம் கட்டிட்டோம், 3 டாக்டர் இந்த இடத்துல 30 டாக்டர், இந்த கதை அளக்கிறது மூலமாக உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்றாங்க. பிகாஸ் நீங்கள் லார்ஜர் பிக்சரை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி, திமுக தலைமைக்கு இது தெரியும், அதனால தான் அவங்க டாப் லெவலில் இதில் எங்கேஜ் ஆகல. இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களை இழக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்குங்க. தே நோ த டேஞ்சர். அவங்களுக்கு தெரியும் இது என்னன்ட்டு. பார்க்கலாம் சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். முன்னேறத்துக்கு கருத்து. நன்றி மனோஜ்.